வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான். ஸோ இது வந்து 4th வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து 4வது வீடியோ. இதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்துட்டோம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்கும் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டா இப்போ தான் வந்து நம்ம தேர்தலில் வாக்கிடும் போது நோட்டா அப்படிங்கிறது, அதாவது நோட்டானா நன் ஆஃப் த அபோவ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நோட்டா மாதிரியே ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓட்டிங்னு சொல்கிறது, எதிர்மறை வாக்களித்தல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ தான் வந்து நம்ம நோட்டான்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஓட்டிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த நோட்டாங்கிறது, அதாவது இது மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாருமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அவங்களுக்கு யாருக்குமே நான் ஓட்டு போட விரும்பலை அப்படிங்கிறப்போ மேற்கண்டவர்கள் எவரும் இல்லைன்னு சொல்லி இந்த நோட்டாவுக்கு நீங்கள் போடலாம். ஸோ இது வந்து என்னென்னா அந்த வேட்பாளர்களை நிராகரிக்கக்கூடிய உரிமை, வாக்காளரோட உரிமையா வந்து இந்த நோட்டா வந்து கருதப்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல அந்த மெஷின்ல வந்து வேட்பாளரோட பட்டியலுக்கு கீழே கடைசி ஒரு ஆப்ஷனா தான் இந்த நோட்டாவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நோட்டாவை எந்தெந்த நாடுகள் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்கதேசம், பின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் கிரீஸ். இந்த நாடுகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓட்டிங் மிஷினில் வந்து இந்த நோட்டா அப்படிங்கிறதையும் பின்பற்றி வர்றாங்க. சில சமயங்களில் அமெரிக்காவுமே இந்த இதை வந்து அனுமதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அம்சத்தை முதல்ல பின்பற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் மாகாணம் தான் ஃபஸ்ட்டு 1975 நோட்டா அப்படிங்கிறத வந்து பின்பற்றி வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டாவை பின்பற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 டெக்சாஸ் மாகாணம். 1975 ஆண்டு முதல்ல இருந்தே வந்து டெக்சாஸ் மாகாணம் வந்து இந்த அம்சத்தை பயன்படுத்திக்கிட்டு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2011 தான் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்கள் நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 கிராம பஞ்சாயத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த கணக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கிறது. அடுத்து இரட்டை ஆட்சி முறை. ஸோ இரட்டை ஆட்சி முறை மூலமாக நிர்வாகத்துறையில் 2 துறைகள் ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று அதாவது என்னன்னா மத்திய அரசுக்குன்னு சொல்லி சில துறைகளையும், அதே மாதிரி மாகாண அரசுக்கு, மாநில அரசுக்குன்னு சொல்லி இன்னொரு சில துறைகளையும் வந்து பிரித்து 2 பிரிவாக பிரித்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா காவல், சட்டம் ஒழுங்கு, நிதி, இந்த மாதிரியான துறைகள் வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் எனப்படும். ஓகேவா? காவல், சட்டம் ஒழுங்கு, நிதி போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள். அவை ஆளுநரோட வசமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த 3 மட்டும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஆளுநர் வசம் இருக்கும். அது இது கல்வி மற்றும் பிற துறைகள் எல்லாமே மாற்றி தரப்பட்ட துறைகள் ஆகும். அவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருக்கும். ஓகே, கல்வி மற்றும் பிற துறைகள் எல்லாமே மாற்றி தரப்பட்ட துறைகள். அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருக்கும். இதுதான் வந்து இரட்டை ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய துறைகள். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. 1959 ஆரம்பிச்சு 2009 வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009 வந்ததுனால. அண்ட் இதோட பொன்விழா ஆண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 2, ஏன்னா அப்போதான் வந்து இதை வந்து முதல்ல அடிக்கல் நாட்டியிருக்காங்க இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு. ஸோ அக்டோபர் 2, 1959 அப்போ ஜவஹர்லால் நேரு இருந்தார் இல்லையா, அவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நகவூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார். ஃபர்ஸ்ட் எங்கே வந்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவப்பட்டுச்சுன்னா ராஜஸ்தான் மாநிலம் நகவூர். ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் எந்த இடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக இந்தியாவை ஆள்வதில் இது ஒரு புரட்சிகரமான படியாக இருந்துச்சு. கிராமங்களோட முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களோட கைகளில் அதிகாரத்தை அளித்தல் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பயணம் வந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு வருது. அடுத்து கிராம சபை கூட்டங்கள். ஸோ கிராம சபை கூட்டம் ஒரு வருஷத்துக்கு 4 நாள் நடக்குமா. அது என்னென்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், அதே மாதிரி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாட்களில் மட்டும்தான் கிராம சபை கூட்டம் ஒரு வருஷத்துக்கு நடக்கும். ஸோ கேட்கலாம் எந்தெந்த நாட்களில் நடக்கும், இல்லை எத்தனை முறை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 12,620 கிராம பஞ்சாயத்து இருக்குது. 385 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது.
30 மாவட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் 1959 2018 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டு நகர்ப்புற சட்டங்கள் அப்படிங்கிற மசோதா 2018 கொண்டு வந்தாங்க. இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகனா 4வது சட்ட திருத்தம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 4th, அதன் மூலமா கொண்டு வந்ததான் தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பஞ்சாயத்து மசோதா 2018 2வது சட்ட திருத்தத்தின் மூலமா கொண்டு வந்துச்சு. இந்த இரண்டுமே ஊரக மற்றும் நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளோட சிறப்பு அதிகாரத்தோட பதவி காலங்களை, இவங்களோட பதவி காலத்தை மேலும் 6 மாதத்துக்கு நீடிச்சு வச்சிருக்காங்க இந்த 2 சட்ட திருத்தத்தின் மூலமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநகராட்சி பார்த்தீங்கன்னா 15 மாநகராட்சி, 152 நகராட்சி இருக்கு, 561 பேரூராட்சி இருக்கு. நம்மளோட தமிழகத்தின் நகர உள்ளாட்சி அமைப்புகளாக உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இப்போ கவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. இது கிட்டத்தட்ட 2018-19 அந்த டைம்ல இன்ஃபர்மேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜான் ரால்ஸ் அப்படிங்கிறவர் என்னென்ன படைப்புகளை கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1971 நீதி கோட்பாட்டை கொண்டு வந்திருக்காரு. 1985 நேர்மையான நீதி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு. அடுத்து 1993 அரசியல் தாராளவியல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு. அண்ட் மக்களின் சட்டம்ங்கிறத 1993 கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே ஜான் ரால்ஸோட படைப்புகள். அடுத்து வேறு நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அடிப்படை உரிமைகள் கொடுக்கணும்னு சொல்லி பல நாடுகள் உறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, புகலிடம் தேடி வரக்கூடியவங்க, இல்ல வேற நாட்டுல இருந்து தஞ்சம் அடைந்த மக்களா இருப்பாங்க, இல்ல அகதிகளா குடியேறவங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே உரிமைகள்ங்கிறது இருக்கு. அது எந்த நாட்டுல போய் அவங்க இருக்காங்களோ அந்த நாடு கண்டிப்பா அந்த அடிப்படை உரிமைகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் உறுப்பு நாடுகள் பலரும் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. கண்டிப்பா நாங்க எங்களுடைய நாட்டில் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படை உரிமைகள், புலம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை உறுதி செஞ்சிருக்காங்க. அடுத்து நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக ஒரு முதல் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அது 1953 அமைக்கப்பட்டுச்சு. காக்கா காலேல்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய தலைமையில் அமையப்பட்ட இதுவே சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஓகேவா? ஸோ இது யாருடைய தலைமையில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இந்தியாவில் 1953 காக்கா காலேல்கர் அப்படிங்கிறவர் தலைமையில் நடைபெற்றுச்சு. ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வழக்கு பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்திரா சஹானிக்கும் இந்திய யூனியன் ஏர் 1993 SC 477 இந்த 2 பேருக்கு இடையமான வழக்கை மண்டல குழு வழக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது அப்ப பிரதமராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய், அவருடைய தலைமையில 1979 ஜனவரியில BP மண்டல் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையத்தை கொண்டு வர்றாங்க. அது என்ன ஆணையம் அப்படின்னா, சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அது யார் தலைமைனா மண்டல் தலைமையில. அதனாலதான் இது மண்டல் குழு வழக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வழக்குல இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி SC ST இருக்காங்களே அவங்கள தவிர்த்து, அவங்க இல்லாம மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மொத்த மக்கள் தொகையில 52% இடம் பெற்றிருக்காங்க. SC ST இல்லாம மிச்ச பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 52% இருக்காங்க. அப்ப அரசு பதவிகள்ல 27% இடஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா தான் அது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்த வகுப்பினருக்கான மொத்த 50% இடஒதுக்கீடு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணையம் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஸோ 27% ஒதுக்கீடு கொடுத்தா மட்டும்தான் இவங்களோட அந்த 50% இடஒதுக்கீடுங்கிறது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த 2வது ஆணையமான மண்டல் குழு ஆணையம் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஆணையம் அறிக்கை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு நடவடிக்கையுமோ இல்லை எந்த ஒரு செயல்பாடுமே நடைபெறவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மண்டலோட இந்த ஆணையத்தோட அறிக்கை மீது 2 தடவை விவாதம் நடத்தியிருக்காங்க. 1982 சரி 83 சரி 2 தடவை விவாதம் மட்டும்தான் பாராளுமன்றத்துல நடந்திருக்கு. பட் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அண்ட் 1990 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 VP சிங் பிரதமராக இருக்கும்போது, அவருடைய அரசாங்கம் அமைக்கும் போது ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணைய அறிக்கையோட பரிந்துரையை ஏற்றுக்கிறாரு. யாரு? VP சிங் பிரதமராக இருக்கும்போது 27% இடஒதுக்கீடு சமூகத்துல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கணும், அதுவும் இந்திய அரசு பணியில வழங்கணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் கொண்டு வராரு. யாரு? VP சிங் அவர்கள் மட்டும்தான் இந்த மண்டல் அறிக்கையோட
விவாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த அறிக்கையோட பரிந்துரைகளை ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. 1990ல 82 83ல விவாதம் தான் நடக்குது. பட் 1990ல வந்து இவர் வந்து அமல்படுத்துறாரு அந்த விஷயத்த. யாரு? விபி சிங் வந்து பிரதமராக இருக்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டல ஆணையத்தை பற்றி தான் இன்னும் விரிவாக சொல்லியிருப்பாங்க. 1979ல் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையத்தை யார் கொண்டு வர்றாங்கன்னா பிபி மண்டல் அவர்கள் தலைமையில் உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா இதில் ஃபுல்லாகவே பின்தங்கிய மக்களோட சமூக கல்வியை மேம்படுத்துகிற வழிமுறை திட்டம் இது எல்லாத்தையுமே மண்டல் குழு வந்து பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு பதவியில் 27% நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த பின்தங்கிய வகுப்பை சார்ந்த மக்களுக்கு வந்து இது வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் பரிந்துரை செய்கிறாரு. யாரு? மண்டல் குழு. அதுக்கப்புறம் 1980 டிசம்பர் மாதம் வந்து இவருடைய அறிக்கையை வந்து உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்க்கு கொடுத்துருக்காரு, சமர்ப்பிக்கிறாரு. அப்போ இவர் சொல்றாரு, இந்த அறிக்கைங்கிறது வந்து நாங்கள் தயார் செஞ்சதுலேயே ரொம்ப அதிக உழைப்பை கொடுத்து நாங்கள் தயார் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது எங்களோட உன்னதமான சடங்கை வந்து செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லி வந்து ஜெயில் சிங்கிட்ட கொடுக்குறாரு. ஆனாலும் அடுத்த 10 வருஷத்துக்கு இதுல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இந்த ஆணையத்தோட அறிக்கையை தூக்கி உள்துறை அலுவலகத்துல வச்சிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து முன்னணி அரசியல் பிரதமராக தேசிய முன்னணி அரசியல் பிரதமராக இருந்த விபி சிங் வந்து பதவிக்கு வராரு. அப்போதான் 1990ல் வந்து இந்த இவங்க சொன்ன பரிந்துரையை வந்து நடைமுறைப்படுத்துறாரு. ஓகேவா? ஸோ அப்படி பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினாலும் நாடு முழுவதும் பெரிய விவாதங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த பரிந்துரையினால அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அரசியல் குழப்பங்கள் ஏற்படுச்சு. அது மட்டும் இல்லாமல் விபி சிங் குற்றம் சாட்டினாங்க. அவர் வந்து சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. யாருமே வந்து இந்த மண்டல ஆணையத்துக்கான பரிந்துரைக்கு ஆதரவாக இல்லை, எந்த ஒரு கட்சியுமே ஆதரவாக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்ற வழக்கு கூட வழக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மண்டல ஆணையத்தோட பரிந்துரைகள் எல்லாமே செல்லும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக தீர்ப்பளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது, இது வந்து இந்த 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அமலுக்கு வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. 1993 செப்டம்பர் 8ல் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின் அறிக்கை பற்றிய சர்ச்சை முடிவுக்கு வந்து திட்டம் தொடர ஆரம்பித்தது. இந்த 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1993ல தான் வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மண்டல ஆணையம் என்ன பண்ணாங்க, அதுக்கு உதவியா வந்து விபி சிங் அவர்கள் தான் வந்து இந்த 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி அடுத்து ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, அது நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.